வடமலேசிய பல்கலைக்கழக மாணவி மரணம் அடைந்ததில் 2 பேருந்து ஓட்டுநர்களிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக குபாங் பாசு போலீஸ் தலைவர் ரட்ஸி அப்துல் ரஹீம் கூறினார். சின்தோக்கில் உள்ள ஜலான் பெர்சியாரான் பர்டானா பேருந்து நிறுவனத்திற்கு முன் விபத்து நிகழ்ந்தது. இந்த விபத்தில் வடமலேசிய பல்கலைக்கழக மாணவி ஒருவர் சம்பவ இடத்தில் மரணமடைந்தார். மேலும் எதிர் திசையில் பேருந்தை ஓட்டி வந்த 37 வயது நபர் நேற்று கைது செய்யப்பட்டார். அதே நேரத்தில் விபத்தை ஏற்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் 32 வயது பேருந்து ஓட்டுநர் நேற்று மதியம் சுமார் 4:30 மணியளவில் கைது செய்யப்பட்டார். இவ்விபத்தில் தொடர்புடைய 2 பேருந்து ஓட்டுநர்களிடமிருந்து போலீசார் வாக்குமூலம் பெற்றுள்ளனர். அந்த நபர் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் விடுவிக்கப்பட்டார். மேலும் சிறுநீர் பரிசோதனை முடிவுகளும் எதிர்மறையாக இருந்ததாக அவர் ஓர் அறிக்கையில் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.